வாங்க, வாங்க, வாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளுங்க. அத உங்கக்கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்காக இந்த வீடியோல வந்திருக்கேங்க. வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க, 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 மிக்க நன்றி. அருண் ஷர்மி சேனல் சார்பாக நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எப்பவுமே நம்ம மார்னிங் போடுற மோட்டிவேஷனல் கோட்ஸ போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஃபனை வாயில போட்டுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோங்க. ஸோ ரிட்டன் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து கேப்சர் பண்ணிட்டேங்க. ஸோ ஒரு சோடா, ஒரு டீ குடிச்சு முடிச்சாச்சு. இது வந்து என்ன வச்சுருக்கீங்க இந்த பையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷமாக நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே பத்திரமா நிலுவையில் இருந்தது. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னோம். அது என்ன முக்கியமான நாளுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 4 பேருக்கு கொடுத்தா நல்லது. நம்ம ஷெல்ஃபில் எவ்வளோ நாள் தான் அது தூங்கும். 4 பேர் இல்லாதவங்க போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு இதுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ட்ரெஸ்ஸாவது பரவாயில்ல ஒரு 3.5 வருஷம். ஆனால் எங்களுடைய ஆத்துக்காரருடைய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ட்ரெஸ்லாம் இருந்தது. பாருங்கள், நம்ம நேற்று வச்ச கையில் போட்ட வண்ணம் ரொம்ப அழகாக வந்து இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுக்கணுமே அப்படின்றதுக்காக எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ட்ரஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலி ரொம்பலாம் பிளான்லாம் பண்ணலை. நம்ம வந்து இது வந்து கடவுளுடைய செயல் தான், கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன ஒரு எண்ணம் உதிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பேருக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு மாதிரி யோசித்தேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து ஒரு செஞ்சு அது வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக போடலை. எங்களுடைய மெமரிஸ், எங்களால் இன்றைக்கி இது செய்ய முடிஞ்சுது. அது வந்து பார்த்திங்கன்னா, கடவுளுடைய அனுமதி எங்களுக்கு கிடச்சிது. அதாவது யூனிவர்ஸோடைய ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 2 பேருக்கு ஹெல்ப்பே வந்து பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு தருணத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஒரு நன்றி சொல்கிற ஒரு விதமாக தான் இந்த கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது வந்து 2வது, அதாவது இந்த வலது கையில் கொடுக்கறத இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயம் வந்து நம்ம வெளியில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண தான் இன்னும் நல்லா மென்மேலும் நிறைய பேருக்கு பெருகி, நிறைய பேருக்கு நீட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஆனால் இது வந்து ஒரு பெருமையாக நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா எங்களுடைய குடும்ப சூழலும் வந்து பார்த்திங்கன்னா, ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நாங்களும் இன்னும் வளருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுட்ருக்கோம். ஆனால் எங்களால் முடியலனாலும் நாங்கள் வந்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அது ஆக்சுவலி ஒரு 4 பேருக்கு இல்லைனா ஒரு 10 பேருக்கு தான் நாங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு இதை வந்து என்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது அருண்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் வந்து அவர் உடனே ஓகே பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இது கடவுளுடைய அனுமதி மட்டும்தான், அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். அவருடைய ஆசீர்வாதத்தினால அருண் வந்து, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க இந்த ட்ரஸ்ட்டில் போயிட்டு 1 டே ஃபுட்டு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அது வந்து நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, நமக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபைனலாக இதை டிசைட் பண்ணி, அதுக்கப்புறம் ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அதை வந்து விசாரித்து என்கொயரி பண்ணால், ஆக்சுவலி என்னுடைய சிஸ்டர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் வந்து ஆசீர்வாதமும் கொடுக்கணும், அதே மாதிரி நமக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய லெவலில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து, அதாவது மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் நம்மளால் முடியுது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது பார்த்திங்களா, அதை விட வேறு பெரிய ஒரு இது எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான். ஏன்னா அவருடைய அசைவுனால தான் இது வந்து இந்த நிமிஷம் இந்த நாளில் வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அழகாக குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இதில் வந்து குழந்தைங்க, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்கலாம், நீங்களே வந்து வீடியோவில் பார்க்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்க தனியாக, நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க, அதுக்கப்புறம் மன வளர்ச்சி குன்றி இருப்பவங்க, அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க மாற்றுத்திறனாளிகள், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணலை. இந்த குழந்தைங்களுடைய
இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கேட்டோம், பட் ஃபுட்டு அவங்களுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பட் எங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. பட் ஏன் சூழ்நிலைனா அது நம்மளுக்கு சுச்சுவேஷன் தான் இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இது வந்து இதோடு நிற்க போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இது ஒரு போட வச்சுருக்காரு கடவுள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிறைய செய்வோம், நிறைய செய்கிற மாதிரி நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கடவுள் கொடுப்பாருன்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்னே வச்சுட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. குழந்தைங்க முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் கூட இருக்கிற மாதிரி, நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பேம்பரிங் பண்ணுவாங்க. அந்த பேம்பரிங்கோடு வளர்றது நல்லது இல்லை தான், பட் இந்த மாதிரி வளரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வளருவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்படி தான் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து தடம் மாறி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா கொண்டு வரவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில். ஸோ கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இந்த மாதிரி வேலை வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஒரு டைம் ஃபுட்டு கொடுத்ததுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய மனசில் வந்து இருந்தது. அப்போது அதிலே ஊறி போய் நிறைய பேர் எவ்வளோ செஞ்சிட்ருக்காங்க சோஷியல் சர்வீஸ். அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ரொம்ப 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 ஹாப்பி. பார்க்கும்போது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் அதை பேர் பண்ணிவிட்டு அதை ஓவர் கம் பண்ணி வர ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி ஒரு டே வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய மொமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லாத்தையும் வந்து இந்த காலத்தில் காசு இருந்தால் வாங்கிடலாம். ஆனால் மனசை திருப்திப்படுத்த வேண்டிய அதை வந்து அந்த ஒரு தருணத்தை வந்து யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் போக ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் இதை விட மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மனசாட்சி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் மார்க் கூட இருக்குது. ஸோ அந்த மனசை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நம்மளுடைய கடமை. அதை நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ கோயிலுக்கு போயிட்டு மாலை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சிது. அதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அழகாக வச்சாச்சு. ஸோ மத்தியானம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே கிளம்பிட்டதால் ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ ஹோட்டலில் தான் இன்றைக்கி வந்து லஞ்சு. சாம்பார், ரசம், மோர், இது அடிஷ்னலாக இருக்கிற அந்த சைட் டிஷ் எல்லாமே வச்சு அழகாக சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் மாமியார் வந்து ஸ்வீட் பண்ணி வச்சுருந்தாங்க, குலோப்ஜாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூடாக, அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா? கூலிங்காக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ கூட்டு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் இந்த விரல் அப்பளம் எல்லாம் வச்சு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் நல்லா இருந்தது. அதேமாதிரி ரசம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், தயிர், மோர் மிளகா எல்லாமே வந்து கிளாஸாக இருந்ததுங்க. ஸோ குலோப்ஜாம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது சண்டே, நாளைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து நிறைய இருக்குன்றதால ஓகே, ஸ்வீட்டோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல்லில் இருக்கோன்றது நம்ம அருண் சர்மி சேனலில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம வந்து நரசிம்மர் கோயிலில் போவோம், ஆஞ்சநேயர் கோயில் போவோம். பெருசாக அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்ததில்லை. ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருக்கேன், அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பற்றி வரலாறு, புராண கதைன்ற மாதிரி. மற்றபடி நம்ம பெருசாக மூமெண்ட்ஸ் அவ்வளோவா ஷேர் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம நடந்து வெளியில் போகும்போது ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட, அதாவது வெத்தலை மாலை வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வேலை வந்து ஆக்சுவலி நிறைய வந்து ஸ்லோவாக கேப்சர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம இருந்ததால் ஏர்லியராக வீட்டுக்கு போடுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ ஆஞ்சநேயர் பாருங்கள், நான் அன்எக்ஸ்பெக்டடாக நான் இன்றைக்கி போகணுன்னு அந்த ஸ்பாட் தான் டிசைட் பண்ணேன். தங்க காப்பில் ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா தகன்னு மின்னார். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டே அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்னிங்லேயே மோட்டிவேஷனல் கோர்ஸ்லேயே போட்டுருவோம். எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டே தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு பாருங்கள், ஆஞ்சநேயர் கோயிலில் புளியோதரை கொடுத்தாங்க. செம்ம ஸ்பைஸியாக இருந்தது. அப்படியே ஒரு டிவியில் பார்த்துக்கிட்டே கோயிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. ஸோ இந்த டே எனக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருந்தது. இந்த இயர் பிளானிங் எதுவுமே இல்லை, அன்பிளான்டாக எல்லாமே நடந்தது. ஸோ கடவுளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நைட்டு டின்னர் வந்து இட்லி கார சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பைஸியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பலாப்பழம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு எண்ட் ஆஃப் த டேயில். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸோடு உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.